ஸ்ரீமத் உபய வேதாந்தாச்சாரியராக இருக்கக்கூடியதான சுவாமி நாவல்பாக்கம் வாசுதேவ தாத்தாச்சாரியர். இவர் டாக்டர் ஸ்ரீ வாசுதேவன் அப்படின்னு அவருக்கு திருநாமம். இவருடைய வம்சம் அதில் இவருடையதான திருமலை சதுர்வேத சதக்கிருது நாவல்பாக்கம் தாத்தாச்சாரியார், அதிலேருந்து ஸ்ரீமன் நாதமுனிகள்லேருந்து ஆரம்பித்து 34வது ஒரு பரம்பரை பீடத்தில் இருக்கக்கூடியவா. ஸ்ரீ புல்லான் திருக்குறுகை பிரான் புல்லான்லேருந்து ஆரம்பித்து 29வது பட்டத்தில் வரக்கூடிய சுவாமி இவர் தன்னுடைய தகப்பனாராக இருக்கக்கூடியதான ஸ்ரீமான் உபய வேதாந்தாச்சாரியரான வரத தாத்தாச்சாரிய மகாதேசிகன் கேட்டேருந்து வேதத்தை அத்தியனம் பண்ணினார். அது வேதாந்தங்கள்லாம் ஸ்ரீமத் உபய வேதாந்தாச்சாரியராக இருக்கக்கூடிய நாவல்பாக்கம் ஐயா சுவாமிகிட்டேருந்து அதிகரித்தவர். தர்க்கசாஸ்திரங்கள் ஸ்ரீமத் உபய வேதாந்தாச்சாரியராக இருக்கக்கூடிய மதுராந்தகம் சுவாமிகிட்டேருந்து அதிகரித்து, இதோடு இல்லாத படிப்புன்னு எடுத்துட்டாலும் எம்ஏ சம்ஸ்கிருத நியாயம் வித்வானாகவும் பிஹெச்டியும் சம்ஸ்கிருதத்தில் படிச்சிருக்கார். டாக்டர் பட்டம் வாங்கினவர். அப்பேற்பட்ட சங்கர மடத்துலேயோ டிடிடி தேவஸ்தானத்துலேயோ வேத பரீட்சைகள் சாஸ்திர பரீட்சைகள் முதலெல்லாம் கொடுக்கக்கூடியவராக எழுந்தருளிருக்கார். இவர் வேத பாராயண விஷயத்துலேயோ திருப்பதி தேவஸ்தானத்திலேருந்து பதவிகள் கொடுத்துருக்கார். அதோடு இல்லாத சம்ஸ்கிருத கல்லூரி அப்புறம் டீன் ப்ரொஃபஸராகவும் இருந்து யூனிவர்சிட்டியில் திருவனந்தபுரம் போன்ற இதிலெல்லாம் இருந்திருக்கார். இவர் கிட்டத்தட்ட ஒரு 38 புஸ்தகங்கள் இங்கிலீஷில் தமிழில் மலையாளத்திலெல்லாம் இவர் போட்டிருக்கக்கூடிய ஒரு பெரியவர். ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் இவரே எழுதியிருக்கார். நிருசிம்ம பிரியா முதலியதான பத்திரிகைகள்லாம் பல்வேறு விதமான விரிவுரைகள் கட்டுரைகள் இது மாதிரி நிறைய செஞ்சுட்டே இருந்திருக்கார். செஞ்சுட்டு இருக்க போகிறார். இவருக்கு பல்வேறு விதமான பட்டங்களும் விருதுகளும் கொடுத்துருக்கார். அதில் விபஸ்சிந்தாமணி, சாஸ்திர ரத்னாகரம், வேத வேதாந்த வித்யார்த்தி, ஸ்ரீ தேசிக பிரபந்த ஸ்ரீ தேசிக சிந்தாமணி, நியாய கேசரி அப்படின்னு பல்வேறு விதமான விருதுகள் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்டதான சுவாமி இவருடைய பெருமை சொல்லிகிட்டே போகலாம். வித்வான் சர்வத்திர பூஜ்யதேன்னு சொல்லும்படியாக எங்கே போனாலும் அவளுக்கு இப்பேற்பட்ட படித்தவாளுக்கு எங்கேயும் எல்லாரும் கொண்டாடும்படியாக இருக்கக்கூடியவாளாக தான் இவாளெலாம் எழுந்துள்ளிருக்கா. இந்த சுவாமி முன்னாடியே அது எனக்கு ரொம்ப வருஷமாகவே பழக்கம். அதில் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே பர்னூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் ஸ்ரீரங்கத்தில் பெரிய விஷ்ணு பரத்துவ மாநாடு நடத்தினார். அதில் அப்போவே சுவாமி அதுலேயும் கலந்துட்டார். சுவாமியை சாதித்தார் காலக்ஷேபம். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி இப்போ நடக்கிற விஷ்ணு மகத்துவ அதாவது விஷ்ணு பரத்துவ மாநாட்டில் இப்போவும் யஜுர்வேதத்திலேருந்து சாதிக்க போகிறார். நமக்கு பெரும் பாக்கியம். நமக்கு இப்பேற்பட்டவா மூலமாக வேதத்தில் யஜுர்வேதம் என்ன சொல்கிறது. மேலும் போன தரம் முன்னாடி சொன்னதான ரிக்வேதத்தில் சுவாமி சாதித்தாரே கொங்கிலாச்சான் சுவாமி, அந்த வேத மந்திரங்களை சொல்லி அதுக்கப்புறமா அதுக்கு அர்த்தம் சொல்லணும். ஏன்னா வேத மந்திரங்களை காதால் கேட்குறதே மகாபாகியம் மங்களம். அது மாதிரி இருக்கிறதுனால அப்பேற்பட்ட வேத மந்திரங்களோட சுவாமி அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லி விஷ்ணு பரத்துவத்தை சாதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு அடியேன் பாக்கியம் சார். ஹரி ஓம். வஷக்தே விஷ்ணவாச ஆக்ருணோமி தன்மே ஜுஷஸ்வசிபி விஷ்டஹவ்யம் வர்தந்து த்வா சுஷ்டுதயோ கிரோ மே யூயம் பாத ஸ்வஸ்திபிஸ் சதா நः. ஹரி ஓம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அஸ்மத் குரு பரம்பராயை நமः. மகான்கள் எல்லாவரையும் ஷஷ்டுப்த பூர்த்தி நாயகரான சுவாமியையும் தண்டம் சமர்ப்பித்து கொண்டு அடியேன் சீக்கிரமே ஆரம்பிச்சுடுறேன். இது ஒரு பாக்கியம். இது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரியெல்லாம் வெளியில் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. வேதங்கள், புராணங்கள், ஆகமங்கள், ஆழ்வாராச்சாரிய சீசுக்திகள், உபனிஷத்துகள் எல்லாவற்றிலையும் சாரமாக இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது. அதை தான் சாதிக்கணும்னு சுவாமி இத்தனை பேர்கிட்ட நியமனம் பண்ணிருக்கார். திருவாய்மொழியை பற்றி சொல்லும்போது சுவாமி தேசிகன் வதன் ஏகமர்த்தம் சகசிரேனர், 1000ல் 1.
1000 மொத்தமாக சேர்த்து திருவாய்மொழி 1000 சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனே உபாயம் அவனே உபேயம் என்பது. ஸ்வப்ராப்தேகே ஸ்வயமேவ சாதனம் அப்படின்னு. தேவ ஸ்ரீமான் ஸ்வசித்தே கரணம் இது வதன் ஏகமர்த்தம் சகஸ்ரே. அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்ல முடியும். அப்படி பார்த்தா நம்ம ஹிந்து மதம் அப்படின்னு எடுத்தோம்னா வேதம் பிரதானம், இத்திஹாசங்கள் பிரதானம், புராணங்கள், ஸ்மிருதிகள், ஆகமங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்து மதம் இருக்கு. இந்து மதத்தில் இந்த மதம் அந்த மதம் சொல்லுவாளே தவிர எல்லாருக்கும் வேதம் பொது, எல்லாருக்கும் ஸ்மிருதிகள் பொது, எல்லாருக்கும் இத்திஹாச புராணங்கள் அப்படிங்கிறது பொது. ஆழ்வாராச்சாரிய சிக்திகள் கூட எல்லாருக்கும் பொது தான். அப்போது இது மொத்தமாக சேர்த்து ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையோ, அந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது சுவாமியினுடைய ஒரு இது நியமனம். அதுதான் இந்து மதத்தினுடைய ஆணி வேறது, அசைக்க முடியாத வேறது. வைஷ்ணவ ஜனதோயான்னு பாடினார் இல்லையா, அது இருந்தால் பாரதத்தில் தர்மம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வைஷ்ணவம் இருந்தால் தர்மம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ வேதத்தில் அந்த விஷ்ணுவை பற்றி நன்னா சொல்லியிருக்கு, நிறைய சொல்லியிருக்கு. விஷ்ணு பரத்வம் சொல்லியிருக்கு. அடியேன் யஜுர்வேதத்தில் சொல்ல போகிறேன். ஐத்திரேய பிராமணத்தில் கல்வெட்டு மாதிரி ஒரு வச்சனம் சொன்னார் அவர். அக்னிர்வை தேவானாம் அவமகா விஷ்ணு பரமஹா அப்படின்னு அழகாக சொன்னார். இதுக்கு மேலே என்ன வேணும்? வேற யாரையும் எடுத்து சொல்லாமல் விஷ்ணு பரமஹா ஸ்பஷ்டமாக சொல்லிச்சிடும். இந்த ஒரு வச்சனம் யஜுர்வேதத்திலும் உண்டு. அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹா. அதனால் தான் வைகானசத்தில் சூத்திரத்தில் முதல்ல இதுதான் ஆரம்பம். இது ஹி பிராமணம்னு வரும். தஸ்மாத் விஷ்ணு பூஜனம் சர்வதேவதா பூஜனம் பவதி அப்படிங்கிறார் சொல்லுவார் முத்து பட்டாச்சார் சொல்லுவார். தேவர்களுக்குள்ளே தாழ்ந்தவர் அக்னி, உயர்ந்தவர் விஷ்ணு அப்படின்னு ரிக்வேதத்தில் யஜுர்வேதத்தில் ஸ்பஷ்டமாக வச்சனமாக சொல்லியிருக்கு. வச்சனம் சொல்லியாச்சுன்னா அதில் விசாரம் தேவையில்லைன்னு சொல்கிறான் அவன். வச்சனத்தில் சந்தேகம் இருந்தால் தானே விசாரம் வரணும். சந்தேகம் இல்லையே, அப்போ விசாரம் தேவையில்லை. ஸ்ரீபாஷ்யத்தில் எத்தனையோ வேத வாக்கியத்தை எடுத்து விசாரம் பண்ணியிருக்கார். ஆனால் புருஷ சூக்தத்தை எடுத்து விசாரம் பண்ணலை. ஏன் விசாரம் பண்ணலை அப்படின்னு கேட்டால் சந்தேகம் இல்லை. புருஷ சூக்தம் பகவான் நாராயணனை பிரதிபாதனம் பண்ணுகிறது, அதில் யாருக்குமே சந்தேகம் இல்லை. அதனால் விசாரம் பண்ணலையாம். இந்த புருஷ சூக்தம் எல்லா வேதத்திலையும் உண்டு. புருஷ சூக்தம் இல்லாத வேதமே கிடையாது. சர்வவேதேஷு பட்சியத்தே அப்படிங்கிறார். புருஷன்னா பகவானுக்கு திருநாமம், நாராயணுக்கு புருஷன்னு பெயர். அவனை பற்றிய ஒரு வேத பாகம் புருஷ சூக்தம். இதம் புருஷ சூக்தம் ஹி சர்வவேதேஷு பட்சியதே அப்படின்னு எல்லா வேதத்திலும் இருக்குது. சில சூக்தங்கள்லாம் இந்த வேதத்தில் இருக்குது, அதில் இல்லை, அதில் இருக்குது, இதில் இல்லைன்னு வரும். புருஷ சூக்தம் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் காரணம் சொல்கிறா. யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு புருஷ சூக்தம் தெரியாது, ஏன் தெரியாது, நான் எங்கள் வேதத்தில் அது கிடையாதுன்னு சொல்லக்கூடாதான். எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டியது புருஷ சூக்தம் அப்படின்னு. அதில் பகவான் நாராயணனை பற்றி தான் சொல்லியிருக்கு, விஷ்ணுவை பற்றி சொல்லியிருக்கு. புருஷ சூக்தத்தினால விஷ்ணு பூஜனம் பண்ணணும் அப்படின்னு சவுனக்கர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் பிரசித்தமான விஷயம். அதில் யஜுர்வேதத்தில் என்ன ஒரு விஷயம் கேட்டால், புருஷ சூக்தம் மொத்தம் 16 இருக்குது, 16 மந்திரம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் அதுக்கப்புறம் இணைப்பாக ஒரு அணுவாக்கம் இருக்குது யஜுர்வேதத்தில். அத்தே சம்பூதகன்னு ஆரம்பிச்சு அதில் இந்த புருஷன் யார், புருஷ சூக்தத்திலே சொல்லப்பட்ட புருஷன், புருஷ சூக்தத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், ஒரு புருஷன் ஒருத்தர், அவர் தான் சகல ஜகத்தையும் சிருஷ்டிச்சார். எப்படி சிருஷ்டிச்சார்னு இருக்கு முதல்ல. ரெண்டாவது, அந்த புருஷன் தான் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறார். தமேவம் வித்வான் அமிர்த இக பவதின். இந்த 2 விஷயம் சொல்லியிருக்கு. அந்த புருஷன் யார், அவருக்கு ஒரு அடையாளம் சொல்லணும் இல்லையோ, அதற்கு யஜுர்வேதம் சொல்லுகிறது. கிரீஷ்சதே லக்ஷ்மீஷ்சபத்யௌ லக்ஷ்மிபதி அப்படின்னு ஸ்பஷ்டமாக காமிக்கிறது. அதனால தான் இதில் விசாரமே கிடையாது. லக்ஷ்மிபதி தான் புருஷன், வேதத்தில் சொல்லப்பட்ட புருஷன், ஏக சட்புருஷோ லோகேங்கிற மாதிரி. அதனாலே அந்த மாதிரி ஸ்பஷ்டமாக சொன்னப்புறம் சம்சயம் பிரசக்தி இல்லை. அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கும் சம்சயமும் இல்லை. ஏன்னா மகா அத்வைத்திகளோ மகாத்வைத்திகளோ இன்னும் நிறையா சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்கள், சின்மயா முதலான சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்களோ எல்லாருமே ஒத்துண்ட விஷயந்தான் அது விஷ்ணு பரமஹா அப்படின்னு. இதை யஜுர்வேதம் எந்த கான்டெக்ஸ்ட்லேயே சொல்லுகிறது, எதற்காக சொல்லுகிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன். ஆக்னா வைஷ்ணவ யாகம்னு ஒரு யாகம். ஆக்னா வைஷ்ணவமேகாதசகபாலம் புரஸ்தான் நிர்வபேத் அப்படின்னு ஒரு இடத்துல 2-3 இடத்துல வரும் இந்த ஆக்னா வைஷ்ணவ யாகம். அதில் இந்த யாகம் பண்ணால் எல்லா தேவதைகளுக்கும் பிரீத்தி வரும். ஏன்னு கேட்டால் அக்னி கீழே இருக்கார், விஷ்ணு எல்லாருக்கும் மேலே இருக்கார்.
அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹ யதா ஆக்னா வைஷ்ணவமேகாதசகபாலன் நிர்வபதி. அந்த யாகம் பண்ணால் நடுவில் இருக்கிற மொத்த தேவர்களுக்கும் பிரீத்தி வந்துடும் அப்படிங்கிறது, சர்வ தேவதைகளும். ஆனால் அது என்ன, ஏன் அக்னியை போய் அவமஹா அப்படின்னு சொல்கிறார்? விஷ்ணு பரமஹான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அதுவும் வேதத்திலே இருக்குது. அக்னிக்கு தேவதூதன் அப்படின்னு பெயர். தேவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்கிறதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறவர் அவர் தான். நம்ம எதுவானாலும் அக்னியில் தான் சமர்ப்பிக்கிறோம். ஹோமங்கள்லாம் பண்ணுறாலே அக்னியில் தான் ஹோமம். இந்திரா யஸ்வாஹா அப்படின்னு சொல்லி அக்னியில் ஹோமம். அக்னியானவர் அதை கொண்டு போய் இந்திரனுக்கு கொடுக்கணும். எந்த தேவர்களுக்கு எது பண்ணாலுமே இந்திரன் வந்து வாங்கிக்கிறது இல்லையே, அக்னியில் தான் சமர்ப்பிக்கிறோம். அவர் தான் போய் இந்திரனுக்கோ வருணனுக்கோ யமனுக்கோ குபேரனுக்கோ மித்தனுக்கோ யாருக்கு வேணுமோ அந்த அக்னி தான் கொண்டு போய் கொடுக்குறார். அதனால் தேவர்களுடைய ஒரு தூதனாக நம்மக்கிட்டேருந்து கொண்டு கொடுக்குறவராக அவர் இருக்கார். அதனால் தேவர்கள் அக்னியை கொஞ்சம் ரெண்டாம் பட்சமாக தான் வச்சுருக்கா. நான் சொல்கிறத செஞ்சுட்றோம், போய் அங்கே போகிறோம் இங்கே வாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவ்யவாட்டுன்னு பெயர் சம்ஸ்கிருதத்தில். அதாவது லக்கேஜ் தூக்குறவன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் லக்கேஜ் தூக்குற மாதிரி தேவர்களுக்கு நீங்கள் இதை கொண்டு வரும் அது கொண்டு வரும் அப்படின்னு வச்சுருக்கா. அதனால் அக்னிஹி அவமஹா, தேவர்களில் சாதாரணமானவர். அக்னிமுகா அவை தேவதா ஆகன்னு ஒரு இடத்துல வருது. ஆனால் உண்மையில் அவரால் தான் பிழைக்கிறா, ஏன்னா அவர் தானே கொண்டு போய் கொடுக்குறார். ஆனால் அது இருந்தால் கூட லோகத்தில் சில பேர் இப்படி நடந்துப்பா அந்த ரீதியில் இருக்குது. விஷ்ணு பரமஹா அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இந்த அக்னி ஹவ்யத்தை கொண்டு கொடுக்குற நெய்யோ இல்லை பிரசாதமோ ஏதோ ஒன்று எதை சமர்ப்பிக்கிறோமோ அதை கொண்டு போய் அந்த தேவர்கிட்ட கொடுக்குறார். இந்திரன் வாங்கிக்கிறான்னு வச்சுப்போம். அந்த இந்திரனுக்குள்ளே அந்தரியாமையாக விஷ்ணு இருக்கார். அவர் வரைக்கும் அந்த பிரீத்தி போகிறது. அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி வேதம் சொன்ன தத்துவம் சப்ரம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். இந்திரனை சொன்னாலும் உள்ள விஷ்ணு இருக்கார், சிவனை சொன்னாலும் உள்ள விஷ்ணு இருக்கார், அக்ஷரஹா அப்படின்னு சொன்னாலும் உள்ள விஷ்ணு இருக்கார். ஆக சகல தேவர்களுக்கும் அந்தரியாமியாக உள்ளுக்குள்ளே பகவான் விஷ்ணு இருக்கிறபடினால சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதிங்கிற ரீதியில் எந்த தேவதையை குறித்து என்ன யாகம் எது பண்ணாலும் விஷ்ணு வரைக்கும் போகும். அல்டிமேட் விஷ்ணு தான். ஆரம்பம் அக்னி, முடிவு விஷ்ணு, நடுவில் இருக்கிறவர்கள் மற்ற தேவர்கள் எல்லாரும் அப்படின்னு இருக்கிறபடினால அந்த விஷ்ணுவுக்கு பூஜனை பண்ணால் எல்லா தேவர்களுக்கும் பூஜை தானாக வந்துடும், எல்லாரும் சந்தோஷப்படுவாள் அப்படின்னு இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட அழகாக வரும், விஷ்ணுங்கிறவர் வேர் மாதிரி அப்படின்னு வரும். வேரில் ஜலம் சேர்த்தா மரம் முழுக்க ஜலம் போகும் இல்லையோ, தீர்த்தம் போகும் இல்லையோ, அந்த மாதிரி விஷ்ணு பூஜனம் எல்லா தேவர்களுக்கும் பூஜனை இருக்கும். எல்லா தேவர்களுக்கு குறித்து பூஜை பண்ணாலும் விஷ்ணு பூஜனம் ஆகும். விஷ்ணுவுக்கு பூஜனை பண்ணாலும் அவர்களுக்கு திருப்தி, அவளை கோபிச்சுக்க மாட்டான். நாங்கள்லாம் பகவானை சேவிக்கிறோம் விஷ்ணுவை சேவிக்கிறோன்னா கோபிச்சுக்க மாட்டான். அவள்லாம் பிராச்சேதசர்கள் அவளுக்கு ருத்ரன் அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு வரும் பாகவதத்தில். இந்த ஒரு ரகசியத்தை யஜுர்வேதம் சொல்லுகிறது. அதனாலே விஷ்ணு பரமஹா அப்படின்னு அந்த இதை சொல்லுகிறது. நடுவில் இருக்கிற தேவர்கள் அவர்களுக்கு எல்லாரையும் அந்தந்த தேவர்களாக ஆக்கி வச்சவர் விஷ்ணு தான். நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன் தானே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அந்தந்த தெய்வத்தை அந்தந்த தெய்வஸ்தானத்தில் நிறுத்தி வச்சிருக்கார் பெருமாள். அதுக்கு நிறைய உபாக்கியானம் இருக்குது யஜுர்வேதத்தில். ஏகப்பட்ட உபாக்கியானங்கள், ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குது. ஒரு 2-3 உபாக்கியானம் சொல்கிறேன். இந்திரனுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு வேதத்தில். விருத்ராசுரனை ஜெயிச்சவன் இந்திரன். விருத்திரனை ஜெயிச்சப்பறம் இந்திரனுக்கு முன்னாடி மகா அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாலாம். அதுலேருந்து மகேந்திரன் அப்படின்னு அவனுக்கு பேர் வந்துருத்து. முதல்ல சாதாரண இந்திரனாக இருந்தான். அப்போது இந்திரோ விருத்ரகும் ஹத்வா, இந்திரன் விருத்திரனை ஜெயிச்சப்பறம் மகான்வா அயமபூத்யோ விருத்திரமவதீதிதி தன் மகேந்திரஸ்ய மகேந்திரத்வம் அப்படிங்கிறது. சில ராஜாக்கள்லாம் ரொம்ப பெரிய காரியம் பண்ணால் அவளுக்கு பின்னாடி தி கிரேட்னு போடுவா. அசோகா தி கிரேட் அப்படின்வா. அந்த மாதிரி தேவர்களில் இந்திரா தி கிரேட்டுங்கிறதா மகேந்திரா அப்படின்னு இந்திரனுக்கு அந்த பட்டம் கிடைச்சிது. ஏன்னா விருத்திரனை ஜெயிச்சபடினாலே. விருத்திரனை ஜெயிக்கிறதுல என்ன அந்த பெருமை அப்படின்னா, விருத்ராசுரனுடைய கதை ஒன்று இருக்குது வேதத்திலேயே. அதுவும் 2-3 இடத்துல வருது. அவன் துவஷ்டாவனுடைய ஒரு யாகத்தில் ஆகுதியிலேருந்து வந்தவன். இந்திரனை கொல்லணுங்கிறதுக்காக அசுரன் வந்திருக்கான். அப்போது மேலே மேலே வளர்ந்துட்டே வரான் விருத்திரன். ரொம்ப பெரியவனாக ஆகாசத்தை எல்லாம் வியாபிச்சுண்டு ரொம்ப பெரியவனாக வளர்ந்து வரான். அப்போ இந்திரன் பயந்துட்டான், இந்த விருத்திரனை நம்மளால் கொல்ல முடியாது, புரிச பூதாகாரமாக இருக்கான்,
ஆகாசத்தில் வியாபிச்சிருக்கான். அப்போ இவனை காட்டிலும் வியாபிச்சிருக்கிற யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் இந்த விருத்திரனை கொல்ல முடியும், நம்மளால் கொல்ல முடியாது. அப்போது இந்திரன் போய் விஷ்ணு கிட்ட போய் கேட்குறான், உம்ம சகாயம் இருந்தால்தான் முடியும் விருத்திரனை கொல்லுவதற்கு, இல்லாவிட்டால் கொல்ல முடியாது அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறான். சரின்னு அவரும் ஒத்துண்டார். விஷ்ணவேகி இதமாகரிஷ்யாவஹ ஏனாயம் இதமிதி. விஷ்ணு என்ன பண்ணால் அந்த விருத்திரனை காட்டிலும் பெருசாக வளர்றார். சவிஷ்ணு ஸ்திரேதாத்மா நம் வின்யதத்த பிருத்திவியான் திருத்தீயம் அந்தரிக்ஷே திருத்தீயம் திவி திருத்தீயம். இங்கேயும் அங்கேயும் அங்கேயுமாக தன்னுடைய அம்சங்களையெல்லாம் வச்சு மகாவிஷ்ணு அந்த விருத்திரனை காட்டிலும் பெருசாக வளர்ந்த படியினால்தான், அந்த விஷ்ணுனுடைய சகாயத்தினால்தான் கொல்ல முடிஞ்சது இந்திரனாலே விருத்திரனை, இல்லாட்டா கொல்ல முடியாது அப்படின்னு ஸ்பஷ்டமாக. பெரிய கதை இது, ரொம்ப விஸ்தாரமான கதை இது. அப்போ இதுவும் ஒரு யாகத்துக்காக தான். ஐந்திரா வைஷ்ணவம்னு யாகம் இது. இந்திரனுக்கும் விஷ்ணுவுக்கும் சேர்த்து ஒரு யாகம் பண்ணணும். அந்த யாகத்துக்காக இந்த உபாக்கியானத்தை சொல்லியிருக்கு. அப்போ இந்திரன் விருத்திரனை ஜெயிச்சு விருத்திராரி அப்படிலாம் பேர் வாங்கிட்டு, விருத்திரஜித் விருத்திரபிரித் இதெல்லாம் பேர் உண்டு, விருத்திரஹா அப்படிலாம் பேர் உண்டு. இது மொத்தத்துக்கும் பகவானுடைய சகாயம் தேவையாக இருக்குது. அதே மாதிரியாக பரமசிவன், அவருக்கு வேதத்தில் ஒரு பிரசித்தி என்னன்னு கேட்டால், புராரி திரிபுரத்தை ஜெயித்தவர், ரொம்ப பிரசித்தம். முப்புறம் எரித்தவர், புறம் ஒரு மூன்று எரித்துன்னு ஒரு ஆழ்வார் பாட்டில் கூட வரும். அதில் அசுரர்கள் 3 கோட்டை கட்டினா, அதில் ஒன்று இரும்பு கோட்டை, அப்புறம் வெள்ளி தங்கம் இப்படியெல்லாம் இருக்குது. வெறும் சாதாரண சிமெண்டல் போட்டு கட்டினாலோ கல்லால் கட்டினாலோ ஏதோ ஒரு அஸ்திரம் போடுவான். இரும்புலையும் எக்கிலையும் கட்டி வச்சா என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. தேஷாமசுரானாம் திஸ்ரப்புற ஆசன் அயஸ்மைய வமாதர ஜதாதஹரிணின்னு ஆரம்பித்து இந்த விற்த்தாந்தம் வேதத்தில் இருக்குது. அப்போ இந்த திரிபுரத்தில் இருக்கிறவர்களை ஜெயிக்க 3 புறம் 3 பட்டணம் கட்டினான். அவளை ஜெயிக்க முடியல. அவளை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தேவர்கள்லாம் ஆலோசிச்சா. அப்போது இந்த இரும்பு கோட்டையும் பிளந்துன்னு உள்ளே போகிற மாதிரி ஒரு ஆயுதம் தயார் பண்ணணும். அதற்காக ஒரு அஸ்திரம், ஒரு வில்லு வேணும். சாதாரண வில்லாக இருந்தானா சாதாரணமாக, பாறையை பிளக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தீக்ஷமாக இருக்கணும், இரும்பு கோட்டையெல்லாம் பிளக்கணும். அதுக்காக பிரம்மாண்டமாக ஒரு வில்லு ஒன்று தயார் பண்ணால், பிரம்மாண்டமான அஸ்திரம் தயார் பண்ணால் தேவர்கள்லாம் அவளால் அதை தூக்கக்கூட முடியாது. அப்படிப்பட்டதை தயார் பண்ணால், இதை எடுத்து நான் ஏற்றி பிரயோகம் பண்ணி அந்த புறத்தை எரிக்கணும். அப்போ அதுக்கு யார் அப்படின்னு பார்த்தானா, நேராக ருத்ரன் கிட்ட போய் சொன்னான். பரமசிவனுக்கு வேதத்தில் ருத்ரன் பேர், பகவானுக்கு விஷ்ணுன்னு பேர். பூர்வ பாகத்தில் அப்படி பேர் 2 பேருக்கும். நாராயண நாமங்கிறது உபனிஷத்தில் வரும். அப்போ அவர்கிட்ட போய் சொன்னான், நீர் தான் இந்த முப்புறத்தை எரிக்கணும், உம்மால் தான் முடியும் அப்படின்னு சொன்னான். அவர் சம்ஹாரமூர்த்தி, அதான் முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அவர்கிட்ட சொல்கிறான். அந்த வில்லை மற்ற பேரால் தூக்கக்கூட முடியாது, அப்படிப்பட்ட வில்லு இது. ஆனால் இது எல்லாம் பண்ணி ஏற்பாடெல்லாம் பண்ணினாலும் தேவர்களுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை. ஏன்னு கேட்டால், நல்ல பெருசாக இருக்குது, பெரிய அஸ்திரமாக இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கூட முப்புறத்தை தாண்டி உள்ளுக்குள்ளே போய் அது பிளந்து அதை எரிக்கணும்னா அதுக்கு ரொம்ப பெரிய சக்தி அப்படின்னு ஒன்று வேணும். அந்த அஸ்திரத்துக்கு கொடுக்கணும். இப்போது பிரயோகம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டார், அந்த அஸ்திரத்தில் ஒரு சக்தி அதிகமாக்கணும். சாதாரண அஸ்திரமாக இருந்தால் போகாது. அதனால் அவர்கள் தேவர்கள் எல்லாம் விஷ்ணுக்கிட்ட போய் பிரார்த்திச்சா, அந்த அஸ்திரத்தினுடைய நுனியில் நீர் போய் சன்னிதானம் பண்ணிக்கணும் அப்படின்னா. அப்போது விஷ்ணு தேஜனம் புருவன் தேஜனம் பேர் அந்த இடத்துக்கு, அஸ்திர நுனிக்கு. அதில் விஷ்ணுவை கூட்டு நீர் தேஜனமாக இருக்கணும், அப்போ தான் இந்த காரியம் சாதிக்க முடியும் அப்படின்னா சரின்னு விட்டார். ஆனால் ருத்ரன் மாத்திரம் என்ன சொன்னார், எனக்கு கெட்ட பேர் வந்துடுவோன்னு பயந்தார். ஏன்னா வெறும சம்ஹாரமூர்த்தின்னு ஏற்கனவே பெயர் இருக்குது. இப்போ இந்த மாதிரி எல்லாரையும் சம்ஹாரம் தக்ஷயாகத்தை ஒழிச்சவர் அப்படி இப்படியே பேர் வந்திருந்தா என்ன பண்ணுறது. அதனால் அகமேவ பசு நாம் அதிபதி ரச அநீதி, என்னை பசுபதி அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். பசுகளுக்கு நான் பத்தி ஆகணும். பசுன்னா பொதுவாக ஜீவராசிகள்னு அர்த்தம். அதுக்கு நான் பத்தி ஆகணும் அப்படின்னா அது எல்லோரும் ஒத்துண்டான், பகவான் உட்பட எல்லோரும் ஒத்துண்டார். அதனால் பரமசிவனை பசுபதி ஆக்கி அந்த அஸ்திரத்தின் நுனியில் தேஜனமாக பகவான் விஷ்ணு இருந்து முப்புறத்தை எரித்தார் அப்படிங்கிறது யஜுர்வேதம் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான சரித்திரம். இது உபசத்து யாகத்தில், உபசத்துக்காக இந்த சரித்திரத்தை சொல்கிறது யஜுர்வேதத்தில். இந்த மாதிரி பார்த்தால் சகல தேவர்களுக்கும் அந்த தேவ பாவத்தை பகவான், இன்னொரு கதை ஒன்று இருக்குது. இந்திரன் பகவான் சிருஷ்டிச்சான். பிரஜாபதி இந்திரம் அசிர்ஜத ஆணுஜாவரன் தேவானாம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு சரித்திரம் இருக்குது. நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்திரன், நீ போய் தேவர்கள்கிட்ட போ, உன்னை தேவேந்திரன் அவ தேவர்களுடைய தலைவனாக உன்னை ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா பெருமாள். உன்னே இவன் தேவர்கள்கிட்ட போனான். இவனை பார்த்து நீ யாருன்னு கேட்டான். அவெல்லாம் நான் தான் உங்களுக்கு தலைவன் அப்படின்னார். அவர் ஒத்துக்க மாட்டோன்ட்டா. உன்னை பார்த்தா அப்படி இல்லையே,
வேணா ஆகாரத்தில் ஆகார சதிச பிரஜா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன தான் சொன்னாலும் ஒரு சால்வை ஒரு இது நல்ல வேஷ்டிலாம் இருந்தால் தான், இல்லாட்டா அப்படி எழுதிருக்கா அப்படின்னு சொல்லிடுவா. சாதாரணமாக சொல்கிறேன், எல்லா மகான்களுமே கிருஷ்ணபிரவி சுவாமியாரே ஆகிடுவாளா? ரொம்ப சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் துளசி மாலையை தரிசின்னு வருவார். நாள் பக்கம் ஐயா சுவாமி ஒரு வேடிக்கைக்காக சொன்னேன். ஜனங்களுக்கு சட்டுன்னு தோணாது. ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார், அண்ணா கிருஷ்ணபிரமி சுவாமி நிறையா படிச்சிருக்கார் இல்லை அப்படின்னார். அவர் படிப்பை உண்மை ஞானத்தினால எடை போடாதீங்க, என்ன தப்பு பண்ணுறது? யார் படிச்சிருக்கா எவ்வளோ படிச்சிருக்காங்கிறத நம்ம ஞானத்தினால எடை போட முடியுமா? அந்த மாதிரியாக ஒத்துக்க மாட்டேன்னுட்டா இந்திரனை. திருப்பி வந்துட்டான். கோசின்னு கேட்டான், நீ யார் அப்படின்னு கேட்டான். இந்த நேரம் திருப்பி பெருமாள் கிட்டே வந்து என்ன நீ யாருன்னு கேட்குறா அப்படின்னு. உடனே பெருமாள் என்ன பண்ணார், அவருடைய தேஜஸில் ஒன்றும் சூரியன் கிட்டே இருக்கான். பெருமாளுடைய தேஜஸில் ஒன்று சூரியன் கிட்டே இருக்குது. அந்த சூரியனுடைய தேஜஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு பட்டம் ஒன்று வச்சு அதை தலையில் கட்டி, பட்டம் கட்டுறது பேர், இதான் முதல்ல ஆரம்பம். பட்டம் கட்டி வச்சா பெருமாள். அவன் தலையில் கட்டி, இப்போ நீ போ, அதனுடைய பிரகாசம் அவன் முகத்துக்கு வந்தது, அவன் உடம்புக்கு வந்தது. இப்போ நீ போன இந்திரன் போன உடனே கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பிச்சு நீ தான் தலைவன் கேட்காமே சொல்லிட்டான் அப்படின்னு வரும். இது 2வது அஷ்டகத்தில் இருக்கக்கூடிய சரித்திரம். எதுக்காக சொல்கிறேன், சகல தேவர்களையும் அந்த தேவர்களாக ஆக்கி அவர்களுக்கு பெருமை சேர்த்து அவர்களை யாகத்தினுடைய பூஜ்யர்களாக ஆக்கி பலன் கொடுக்கும்படியாக அவரவர் இறைவர் குறைவிலர் இறைவர் அவரவர் விதிவெடி அடைய நின்றனரே அப்படின்னு சொல்லும்படியாக ஆக்கினவர் பெருமாள் அப்படிங்கிறது யஜுர்வேதத்தில் பல இடத்துல இருக்கு. ஒரு தடவை என்ன பண்ணார் பெருமாள், முதல்ல யாகங்கள்லாம் சிருஷ்டிச்சார். முதல்லையே சகயஜ்ஞே பிரஜா சிருஷ்டா பூர்வவாச்ச பிரஜாபதின்னு ஒரு மூலியம். அந்த மாதிரி பிரஜாபதி யஜ்ஞான சிர்ஜதா அப்படின்னு வரும், பல இடத்துல வரும் வேதத்தில். யாகங்களை எல்லாம் நிறையா அதெல்லாம் சிருஷ்டிச்சார். சில யாகங்கள்லாம் இந்தந்த தேவர்களுக்கு அப்படி இப்படி, நீ உன்னை குறித்து இந்த யாகம் இருக்கட்டும், உன்னை குறித்து இந்த யாகம் இருக்கட்டும் அப்படின்னு அந்தந்த தேவர்களுக்கு அந்தந்த யாகம் அப்படி அப்படின்னு ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே வருவார். அந்த மாதிரி யாக திரவியங்கள் எல்லாம், ஏன்னா மொத்தமுமே யஜ்ஞம்னாலே பெருமாள் தான். வேதத்தில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயம், அடிக்கடினா ஒரு இடம் 2 இடம் இல்லை, 100 இடத்துல வரக்கூடிய விஷயம். யஜ்ஞோ வை விஷ்ணு விஷ்ணுர் வை யஜ்ஞா, மாற்றி மாற்றி வரும். யாகத்தில் வேதி பண்ணுறவழியோ, வேதி நிர்மாணம் பண்ண உடனே அங்கே சொல்கிற மந்திரம் விஷ்ணு ஸ்தானமசி, இது விஷ்ணுடைய ஸ்தானம். யஜ்ஞம்னா விஷ்ணு தான், யஜ்ஞவராக பெருமாள், யஜ்ஞ நரசிம்ம மூர்த்தி. யஜ்ஞவராக பெருமாள்னா அவருடைய திருமேனி மொத்தமுமே யஜ்ஞஸ்வரூபமாகவே இருக்கு அப்படின்னு இருக்கு. யாகத்தினுடைய அங்கங்கள் என்னவோ எல்லாம் பெருமாள் வராக பெருமாளுடைய திருமேனியில் இருக்குன்னு வராக ஸ்துதியில் வரும். அது மாதிரி மொத்தமே. அதனால்தான் யாஜ்ஞிகால்லாம் வைஷ்ணவான்னு வரும் வேதத்தில். விஷ்ணுர் வை யஜ்ஞா வைஷ்ணவாவ நஸ்பதயா, யாகத்தில் இருக்க மரம் கூட வைஷ்ணவம். அடியனுடைய பிதாமகன் வந்து சோமயாஜி, சோமயாகம் பண்ணவர். நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு 25 வருஷம் ஊர்லேயே இருந்தார். அக்னிஹோத்திரம் பண்ணால் பகவானுடைய ஆராதனம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தார். 2 வேலையெல்லாம் நிர்பந்தம், வெளியில் எங்கள் அக்னிஹோத்திரம்லாம் வச்சுருந்தா நிர்பந்தம், வெளியில் எங்கேயும் போக முடியாது. பரமேகாந்தி மாத்தியானிக ஸ்நானம் எல்லாம் உண்டு. அவர் வந்து இஷ்டியெல்லாம் பண்ணச்சா சில சமயம் இத்தர சம்பிரதாயத்தால் வருவா. இவர் என்ன பண்ணுவார், அங்கே சர்வேபியோ ஸ்ரீ வைஷ்ணவேபியோ நமகான்னு சொல்லுவோம், நம்ம எல்லா இதுவும் சொல்லுவோம். அதில் வந்து சர்வேபியோ பிராமணேபியோ நமகான்னு சொல்லுவா. அது ஒரு சம்பிரதாயம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சர்வேபியோ ஸ்ரீ வைஷ்ணவேபியோ நமகா அப்படின்னு சொல்லுவா. அப்போ அவர் கேட்டார், நீங்கள் சர்வேபியோ ஸ்ரீ வைஷ்ணவேபியோ நமகான்னு தானே சொல்கிறோங்கோ, எங்களை சொல்லலையே அப்படின்னார். உடனே பிதாமகன் தாத்தா சொன்னார், நீங்கள் யாஜ்ஞிகாலும் இல்லையோ, அப்போ யாஜ்ஞிகாலாம் வைஷ்ணவல் தான். ஏன்னா விஷ்ணுர் வை யஜ்ஞான் இருக்கு, வைஷ்ணவா வனஸ்பதையான் இருக்கு. யஜ்ஞத்தில் உபயோகப்படுற ஒன்றுமே வைஷ்ணவம். அப்போ நீங்கள் யாஜ்ஞிகால்னா நீ வைஷ்ணவன் தான். அது மாத்திரம் இல்லை, நீ வைதிகன்னா வைஷ்ணவன் தான். ஏன்னா விஷ்ணு பரத்தத்தை ஒத்துக்காத வைதிகன்னு இருக்க முடியாது அப்படின்னா. வைதிக கஹா அப்படிங்கிற ஆளை வந்தார் அப்படின்னு. நீ ஒத்துக்காட்டா நீ என்ன வைதிகன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால் எல்லா சம்பிரதாயத்திலும் ஒத்துன்னு இருக்கா. அந்த ரீதியில் யாகஸ்வரூபமே மொத்தமே விஷ்ணு, பகவான் விஷ்ணுனுடைய ஒரு திருமேனி, விஷ்ணுனுடைய ஒரு சுரூபம் அப்படிங்கிறத வேதம் அடிக்கடி சொல்கிறது. அந்த யாகங்களையெல்லாம் சிருஷ்டித்தவர் அவர் தான். யஜ்ஞேஸ்வரா அப்படிங்கிறது அவர் தான். யஜ்ஞேஸ்வரோ ஹவ்ய சமஸ்த கவ்ய பௌக்தான்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதெல்லாம் அவர் தான். யஜ்ஞோ யஜ்ஞபதிரி யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனா யஜ்ஞகிருத் யஜ்ஞபிருத் யஜ்ஞி யஜ்ஞபுக் யஜ்ஞசாதனா யஜ்ஞாந்தகிருத் யஜ்ஞகுஹ்யம் அன்னம் அன்னாத ஏவச்ச. பகவானுடைய திருநாமம் மொத்தமும் இல்லை. சிலதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. இந்திரனுக்கு பாகவதத்தில் ஒரு பேர் உண்டு, யஜ்ஞத்ருக், யஜ்ஞத்ரோகின்னு அர்த்தம். ஏன்னா
100 யாகம் பண்ண பிடிக்காது அவனுக்கு, தன் ஸ்தானம் போயிடுவேன் அப்படின்னு பயம் இருக்கும். இந்த அபகரிச்சார் அப்படின்னு கதையெல்லாம் வரும். இது எல்லாத்துக்குமே வேறு தாற்பயம் இருக்கட்டும். ஆனால் யாகத்தை ரட்சிக்கிறவர் பெருமாள், யாகஸ்வரூபமாக இருக்கிறவர். வேதத்தில் யாக ரட்சண மந்திரம் எங்கே வந்தாலும் விஷ்ணு குறித்து தான் வரும். நிறைய இடத்துல இருக்குது. சோமத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கா. விஷ்ணு ஒரு கிரம ஏஷ தே சோமஹ தகும் ரக்ஷஸ்வ. ஹே விஷ்ணுவோ, நீ தான் இந்த சோமத்தை ரட்சிக்கணும். விஷ்ணவ ஒரு கிரமாய விஷ்ணவ ஒரு காயாய, இப்படி வரும் பல இடத்துல. ஒரு யாகத்தில் பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சுட்டா. எடுத்து வச்சப்பறம் அப்போ ஒரு மந்திரம், ஏதா அசதன் சுகிருதஸ்ய லோகே தா விஷ்ணு பாகி பாகி யஜ்ஞம் பாகி யஜ்ஞபதிம் பாகி மாய் யஜ்ஞனியம். விஷ்ணுவே நீ தான் காப்பாற்றணும், இந்த யஜ்ஞத்தையும் நீ காப்பாற்றணும். யஜ்ஞபதி யாகம் பண்ணுறவனையும் நீ தான் காப்பாற்றணும். பண்ணி வைக்கிற ரித்துக்குகள் வாத்தியாரோ அவரையும் நீ தான். வேணா வாத்தியார் தான் சொல்லணும். அந்த வாத்தியார் அழகாக சொல்கிறார், யாகத்தில் இதெல்லாம் வாத்தியார் கல்யாணம் மாதிரி கிடையாது. கல்யாணத்தில் அவள் சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். யாகத்தில் எல்லாமே அத்வரியம் பண்ணிட்டுருவார், வேறு கைக்கு போய் உட்காந்துருப்பார். நம்ம வேன் சொன்னால் போகிறோம். அப்போ அந்த ரித்திக் சொல்கிறார், தா விஷ்ணு பாகி, இதெல்லாம் நீ ரட்சிக்கணும். பாகி யஜ்ஞம், யஜ்ஞத்தை ரட்சிக்கணும். பாகி யஜ்ஞபதிம், யாகம் பண்ணுற எஜமான ரட்சிக்கணும். பாகி மாம், என்னை ரட்சிக்கணும் அப்படிங்கிற. யஜ்ஞாய யஜமானாய ஆத்மனேன்னு வரும் இங்கே. அதனால் யாகம்னு ஒன்று நடந்தால் அதை ரட்சணம் பண்ணுறது பகவான் தான், யஜ்ஞ ரட்சகர் எல்லா இடத்துலையும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஸ்ரீராமாவதாரத்தில் விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணம் அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் தான். ஏன்னா அவதாரத்தில் அந்த வேதத்தில் சொன்ன விஷயத்தை அவதாரத்தில் காமிக்கிறார், அவ்வளோதானே. இதம் விஷ்ணு விசக்கிரமேத்திர யதா நிததே பதம் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அதனால் பெருமாள் வந்து மூலகத்தையும் திரிவிக்கிரமனாக இருந்து அளக்கிறார். இதம் விஷ்ணு விசக்கிரமே நிறைய இடத்துல இருக்குது, அதனால் அளக்கிறார். அதனால் பெருமாள் யாக ரட்சணம் பண்ணுறார். யாகம் தப்பாக நடந்தாலோ முறை தவறி நடந்தாலோ அந்த யாகம் நடக்கக்கூடாது, அதை ஒழிக்கணும். அது சம்ஹாரமூர்த்தி ருத்ரனுடைய பொறுப்பு. அதனால தான் அவள் தக்ஷ யஜ்ஞத்தை ஒழிக்கிற. அவளுக்கு அந்தந்த வேலை அழகாக இருக்குது, அழகாக பண்ணுவா. நல்லபடி யாகம் நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு சமயம் யாகத்தில் ருத்ரனை விட்டுட்டா, தேவர்கள்லாம் மறந்துட்டா. தக்ஷன் வேணுன்ட்டே விட்டார். தக்ஷ யஜ்ஞம் மொத்தமாக போச்சு. தக்ஷன் மாமனாருக்காக விட்டுட்டார். தேவர்கள் ஒரு தடவை மறந்துட்டா. தேவாவை யஜ்ஞா துருத்ரம் அந்தராயன் ச யஜ்ஞம வித்யத்து. உடனே அவர் வந்துட்டார், வந்து யாகத்தை ஒழிக்கிறேன்னு வந்துட்டார். ஏன்னா முறை தவறி யாகம் நடக்கக்கூடாது இல்லையா. யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட மகான்கள், அடியாருடைய பிதாமகன் சொன்னேன் இல்லையா, அவர் ஈசான பலி பண்ணிட்டு இருந்தார். நித்தியகர்ம அனுஷ்டானம் அந்தரியாமையாக இருக்கிற பகவானுக்காக அப்படின்னு பண்ணுவார். தன் தேவா அபிதமகச்சந்த கல்பதான்ன இதமிதி. தேவர்கள்லாம் வந்து ஒரு ரீதியாக அவரை திருப்தி சரணாகதி பண்ணால் திருப்தி பண்ணால் அப்படின்லாம் வேதத்தில் வரும். இதெல்லாம் முறை தவறி நடக்கக்கூடாது அப்படிங்கிறபடினால முறை தவறி நடந்தால் அது ஒழிச்சுடணும். அதுவும் யாகம் போல காரியங்கள்லாம் அந்த பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது. அப்போது பகவான் வந்து யாக சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய மொத்த பொறுப்பும் பகவான் கிட்ட இருக்குது. அவர் யாகத்தை சிருஷ்டித்து அந்தந்த யாகம் வாவாளுக்கும் கொடுத்தார். அந்த யாக திரவியங்கள்லாம் வாவாளுக்குன்னு கொடுத்தார். நிறையா தண்டுலம் மாதிரி நிறையா இருக்குது. நெய்யை வந்து இவர் எடுத்து வச்சுட்டார்னு வரும். இவர் எடுத்து வச்சு பெருமாளை எடுத்து வச்சுட்டார். பிரஜாபதி தேவேபியோ யஜ்ஞான் வியாதிசத்து ச ஆத்மன் ஆஜ்யம் அதத்தா தந்தேவா அப்ருவன்னு. தேவர்கள்லாம் திகைச்சு போயிட்டா. ஏன்னா ஒன்று ஒன்றா பால் தயிர் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டுருக்கா. நெய் யாருக்கு கொடுக்க போகிறாரோன்னு பார்த்தா பட்டன் எடுத்து இவர் பக்கத்தில் வச்சுட்டு விட்டாரா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. என்ன நமக்கு கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு பெருமாள் கிட்ட நேரம் கேட்டா. ஏஷவாவ யஜ்ஞா, இதுதான் நெய் தானே முக்கியமானது, இதை எங்களுக்கு இல்லாத பண்ணிட்டங்களே அப்படின்னு. தந்தேவா அப்ருவன்னு ஏஷவாவ யஜ்ஞோ யதாஜ்யம் அப்பேவனோ திராஸ்திதி, எங்களுக்கும் அதில் கொஞ்சமாவது கொடுங்களேன் அப்படின்னார். பெருமாள் சரி. எதானு வா ஆஜ்யபாகா உபஸ்திருணான பிகாரையானிதி. எந்த ஹவிஸை சமர்ப்பித்தாலும் அதுக்கு மேலே முதல்ல நெய் சமர்ப்பிக்கணும், கீழே வந்து நெய் சமர்ப்பிக்கணும். முதல்ல நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹவிஸை வச்சுட்டு அதுக்கு மேலே நெய் கீழே, அதுக்கு வந்து உபஸ்தரணம் பெயர். அதுக்கு மேலே ஹவிஸ் வைக்கணும், அதுக்கு மேலே அபிகாரணம் அப்படின்னு. அந்த கீழே இருக்கிற உபஸ்தரணமும் மேலே இருக்கிற அபிகாரணமும் விஷ்ணு வந்து தேவர்களுக்காக கொடுத்துருக்கார், தம் பங்கு கொடுத்துருக்கார். அப்படியா தஸ்மா தியஜந்தியாஜ்ய பாகா உபஸ்தனந்தி அபிகாரயந்தி. ஏன்னா ஆஜ்யஸ்ய அதிதெய்வதம் விஷ்ணு அப்படின்னு நாரத சுத்தத்தில் இருக்குது. அந்த மாதிரி ரீதியில் தேவர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கிறார். அவர்களுக்கு யாகத்தில் பாகத்தை கொடுத்து அவரவர்களுக்கு பெருமை சேர்த்து யாகத்தில் யாருக்காவது ஏதாவது தடை வந்தால் அந்த தடையை போக்கி ரட்சணம் பண்ணுறார். யாகத்தை தடை போக்கணும்னா கூட பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறார்கள் அப்படின்னு அதுவும் பல இடத்துல வரும். ஸ்ரீமத் பாகவதத்திலே 2 உதாரணம் சொல்கிறேன். தக்ஷ யஜ்ஞம் நடுவில் நின்று போச்சு இல்லையா, நடுவில் ஏதோ கோலாகலம் ஆயிடுது, திரும்பி யாகத்தை நடத்தணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேள்வி வருது. ஏன்னா நடுவில் ஆனப்புறம் திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கிறதா,
இல்லை பாதியில் விட்டுட்டு பாதியில் ஆரம்பித்தா சரியா? யாகம் என்ன நம்ம இஷ்டப்படி பண்ணலாமாண்ணா? இல்லையே, ஒரு 2 நாள் லீவ் விட்டுட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. சாட்டர்டே சண்டே லீவு அப்புறம் பார்த்துக்கலாம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பிரச்சனை வந்தது. அப்போது பெருமாள் இருந்தார் அங்கே. அந்த பெருமாள் கிட்ட சொல்லி உம்மா அனுகிரகம் இருந்தால் தான் யாகம் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டார் பெருமாள். ஏன்னு கேட்டான்னா அதுக்கு வேதத்தில் ஒரு மூலம் இருக்குது. யாகத்தில் எங்கேயாவது ஏதாவது விட்டு போச்சுன்னா அப்போ ஒரு மந்திரம் சொல்லணும். இதம் விஷ்ணுர் விசக்ரமே த்ரேதா நிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரேன்னு மந்திரம், பிராயச்சித்த மந்திரம். அது நம்மெல்லாம் கூட எல்லா கர்மாலையும் சொல்கிறது உண்டு. நடுவில் பிராயச்சித்த விட்டு போச்சுன்னா அப்போ இதை சொல்லுவாள். ஏன்னா திருவிக்கிரம பெருமாள் அந்த யாகத்தை நடத்தி சேர்த்து வைக்கிறாராம். அப்போ வேதம் சொல்கிறது ஏன் அப்படின்னா யஜ்ஞோ வை விஷ்ணு யஜ்ஞே நைவ யஜ்ஞகம் சந்தனோதி. யஜ்ஞத்தை சேர்க்கறனா யஜ்ஞம் தானே வரணும். துணியை ஒட்ட வைக்கிறேன்னா துணினால் தான் துணி, நூல் சேர்த்து தான் ஒட்ட வைக்க முடியும். பிளாஸ்டிக் பக்கெட் ஒட்ட வைக்கிறேன்னா பிளாஸ்டிக் தான் சேர்க்கணும். ஈய பாத்திரம் ஒட்ட வைக்கிறேன்னா ஈயத்தை தான் சேர்க்கணும். யஜ்ஞத்தை ஒட்ட வைக்கிறேன்னா யஜ்ஞம் தான் வரணும். அப்போ யஜ்ஞங்கிறது பகவான் தான். யஜ்ஞோ வை விஷ்ணு. அதனால் பகவானை வச்சு இந்த யஜ்ஞத்தை ஒட்ட வைக்கணும்னு அதுக்காக தான் இந்த மந்திரத்தை சொல்லுவோம். யஜ்ஞே நைவ யஜ்ஞகம் யஜ்ஞோ வை விஷ்ணு யஜ்ஞே நைவ யஜ்ஞகம் சந்தனோதி அப்படின்னு வரும். இதுக்கு இன்னும் நல்ல உதாரணம் என்ன கேட்டால் அந்த திருவிக்கிரம அவதார சரித்திரத்திலேயே பெருமாள் உலகளந்தார் இல்லையா? வாமனனா வந்தார், கேட்டார், தானம் கேட்டார், மூடிமன் தாரா எனக்கென்று வேண்டி செலுத்தினால் உடனே திருவிக்கிரமனா வளர்ந்தார். எல்லாம் ஆச்சு, மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணார், எல்லாம் ஆச்சு. யாகம் நின்று போச்சு. யாகம் தானே பண்ணிட்டு அஸ்வமேதம் தானே பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு பிராயசித்தம் பண்ண வேண்டாம், பிரத்யட்சமாக நீர் தானே இருக்கு அப்படின்னு சொல்ல. மந்திரத தந்ததச்சித்ரம் தேச காலார்க வஸ்துதா சர்வங்கரோதி நிச்சித்ரம் நாம சங்கீர்த்தனம் தவேன ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்லோகம் வரும். அங்கே மந்திரத்திலேயோ தந்திரத்திலேயோ ஏதாவது நடுவில் விட்டு போயிருந்தாலும் இது மொத்தத்துக்கும் நாம சங்கீர்த்தனம், உன்னுடைய நாம சங்கீர்த்தனம் தான் பரிகாரம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஸ்லோகம் அது. அதனால் திருவிக்கிரமனுடைய உலகளந்த பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்தை வச்சுண்டு இந்த சித்திரத்தை எல்லாம் பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது வேதம் காமிச்சு கொடுக்க வழி. நாம சங்கீர்த்தனம் சுவாமி முதல்ல சொன்னார் இல்லையா? நாம சங்கீர்த்தனம்ங்கிறது வேதத்தினுடைய ஒரு சாரமான விஷயம் அப்படின்னு. வேதத்தில் ஆஸ்ய ஜானந்தோ நாம சித்விவக்தன பிருகத்தே விஷ்ணு சுமதிம் பஜாமகே. அதனால தான் ஆழ்வார் அழகாக சாதிக்கிறார், ஓத்ததனை வல்லீரே நன்று. ஓத்துனா வேதம். வேதத்துக்கு மலையாளத்தில் இன்றைக்கும் ஓத்துன்னு தான் பேர். கேரள தேசத்தில் வேதாதீனம் பண்ணுங்கோ, ரொம்ப நல்லது. ஏன்னா வேதாட்சராணி யாவந்தி படிதானி துஜாதிபி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நான் சம்சயா. மொத்தமும் ஹரிநாமம் தான், ஆரம்பத்திலையும் ஹரிநாமம் தான், முடிவிலையும் ஹரிநாமம் தான். அதனை மாட்டீரேல் வேதாத்தியனம் பண்ணலைன்னா மாதவன் பேர் ஓதுவதே ஓத்தின் சுருக்கு அப்படின்னு மாதவன் திருநாமத்தை சொல்லுங்க. ஏன் மாதவன் சொன்னார் அப்படின்னா சுமஜ்ஜான ஏ வேதத்தில் சொல்லச்ச பகவானுடைய திருநாமத்தை சொல்லணும்னு சொல்கிறது இல்லையோ. அப்போது சுமஜ்ஜான ஏ விஷ்ணவே ததாசதின்னு வரும். சுமஜ்ஜானி அப்படின்னா நல்ல லக்ஷ்மி பத்தின்னு அர்த்தம். சுமதி ஜானினா பத்னி, ஜாயா அப்படின்னு அர்த்தம். அப்போது ஜானி ஜாயா இதெல்லாம் இந்த பதங்கள். தம்பதி ஜம்பதி அப்படிலாம் வரும் வேதத்தில். தம்பதி ஜம்பதி ஜாயாபதி அப்படின்னு வரும். அப்போ சுமஜ்ஜானி அப்படின்னு சொல்லி அதனால தான் திருநாவாய் பாசுரத்திலலாம் பார்த்தோன்னா லக்ஷ்மி பத்தியாக தான் ஆழ்வார். எல்லா பாசுரத்திலையும் தாயார் திருநாமம் வரும் அப்படின்னு. சரி, இப்போ அந்த மாதிரியாக பகவான் விஷ்ணு யஜ்ஞஸ்வரூபமாக இருந்து யாகத்தை ரட்சணம் பண்ணுறார் அப்படிங்கிறது திருவிக்கிரம அவதாரத்திலே. வராக அவதாரத்தில் தான் நன்னா ஸ்பஷ்டமாக யாகஸ்வரூபமாகவே பெருமாள் சேவை சாதிச்சார். இது எல்லாம் வராக அவதாரமும் வேதத்தில் சொல்லுது. சவராஹோ ரூபம் கிருத்தோ பன்யமஜ்ஜத் சபிருத்திவி மதா ஆர்ச்சது தஸ்யா உபஹத்யோதமஜ்ஜத் இதெல்லாம் சொல்கிறது. யாகமும் பகவான் தான், யாகத்தை ரட்சிக்கிறவனும் பகவான் தான், யாகத்தில் இருக்க நெய் முதலானதும் பகவான் தான், யாகத்தில் இருக்க மந்திரங்களும் பகவான் விஷ்ணு தான். மந்திரம்னா ஆஸ்ராவயேதி சதுரக்ஷரம் அஸ்து ஸ்ரௌஷடிதி சதுரக்ஷரம் யஜேதி த்வ்யக்ஷரம் ஏ யஜாமஹைதி பஞ்சா அக்ஷரம் த்வ்யக்ஷரோஷக்காரான்னு 17 சொல்லியிருக்கு. 17 அக்ஷரம் இருக்கிற மந்திரம். இது எந்த யாகம் பண்ணாலும் இதை சொல்லிட்டு தான் ஆஸ்ராவயான ஆரம்பம். இதை சொல்லிட்டு தான் சொல்லணும். இது இல்லாமல் எந்த யாகமும் வராது. யாகத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிற யாகம் கூட இது இல்லாமல் வராது. அப்போ இந்த 17 இருக்கிறபடினால இந்த 17க்கும் இந்த மந்திர ஸ்வரூபமாக பகவான் இருக்கானா. அதனால் பகவானுக்கு சப்ததசகான்னு பெயர். ஏஷவை சப்ததச பிரஜாபதி. ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரகலாத ஸ்துதியில் ஷஷ்டங்கிற 6வதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம் வியாக்கியானத்தை பார்த்தா பஞ்சபூத நிர்வாகன்னு அர்த்தம் பண்ணிருக்கா. பஞ்சபூதங்களின் நிர்வாகம் பண்ணுறாரு. இன்னொரு இடத்துல உபநிடத்தில் தன் ஷட்விம்சகம் இத்தியாகு சப்தவிம்சம் அதாவரேன்னு 26வது அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம் நம்பர் 26. என்ன கேட்டால் 25 தத்துவங்களையும் ஆள்பவன் அப்படிங்கிறபடினால என்னிலும் வரும் என்னினி வேண்டுவோங்கச்ச வியாக்கியானத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கா. நம்பர் சொன்னால் கூட பெருமாள் பேர் வந்துடும் அப்படின்னு. ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் எடுக்கச்ச நம்பர் பேர் சொல்லுவா 1 2 3 அந்த மாதிரி. அப்போ என்னிலும் வரும். அப்போ
அப்போ அந்த மாதிரி சப்ததசகான்னு ஒரு திருநாமம் பெருமாளுக்கு. ஏஷவை சப்ததச பிரஜாபதி. ஏன்னா இந்த 17 அக்ஷரம் இருக்கிற மந்திரம் இது இல்லாத ஒரு சமர்ப்பணம் கூட கிடையாது யாகத்தில். எந்த சமர்ப்பணம் ஆனாலும் இந்த 17 வந்துடும். அந்த 17 மந்திர ஸ்வரூபமாக பகவான் இருக்கார் அப்படின்னு. ஷியாமா ஏகரூபா பவந்தி ஏவமிவ ஹி பிரஜாபதி சமிருத்தி. ஷியாம ரூபமாக இருக்காராம், ஷியாம சுந்தரனாக இருக்காராம். அந்த மந்திரத்தினுடைய அந்த சப்ததச பிரஜாபதி பற்றி சொல்லச்ச வேதம் சொல்கிறது இவர் ஷியாம சுந்தரனாக இருப்பார் அப்படின்னு கோபிகாஸ்திரிகள் சொல்கிற மாதிரி வேதம் சொல்லி காமிக்கிறது ஷியாம சுந்தரனாக இருப்பார் அப்படிங்கிறது. ஷியாமா ஏகரு, அதாவது அந்த பசுக்கள் இருக்குங்க அது கருப்பாக இருக்கணும் அப்படின்னு. யாக பசுக்கள் ஏன் கருப்பாக இருக்கணும்னா அந்த பகவான் கருப்பாக அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஏவமி வெகி பிரஜாபதி சமிருத்தி தான் பகிர்ந்து தான் வரும். ரொம்ப ரொம்ப சிலதெல்லாம் ரொம்பவே ரசமான விஷயங்கள் வேதத்தில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதை அனுசரித்து அப்படியே திவ்ய பிரபந்தத்தில் வரும், எல்லாம் வரும் மொத்த விஷயம். இந்த சப்தசா ஆசிராவைய சொல்கிற மூலியம் ஆசிராவய அப்படின்வா திவ்ய பிரபந்தத்தில் சாதித்தருளான்னு அர்த்தம் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கன்னு அர்த்தம் அதுக்கு. மொத்த பద్ధதியும் எல்லாம் யாக பద్ధதி வைதிக பద్ధதி மொத்தம். வேதத்தில் 2 இருக்குது, ஸ்தோத்திரம்னு ஒன்று, சஸ்திரம்னு ஒன்று. ஸ்தோத்திரம்னா கானமாக பாடுறது, சஸ்திரம்னா கானம் இல்லாமல் மந்திரத்தை சொல்கிறது. எல்லா யாகத்திலையும் சோஸ்திரம் சஸ்திரம் இதெல்லாம் உண்டு. பிரகீத குணனிஷ்ட குணாவிதானம் அப்படின்னு மீமாசையில் சொல்கிறான். பாட்டா பாடினா ஸ்தோத்திரம், பாட்டு இல்லாமல் இயலாக சொன்னால் சஸ்திரம். வேதத்தில் 2 இருக்குது. அதுதான் பாருங்களேன், 3000 இசைப்பா, 4000 இயற்பா. ஆழ்வார் பாட்டா பாடினு தானே சொல்லியிருக்கார். அதனால் பண்ணில் பாடவல்லாரவர் கேசவன் தமரே அப்படின்னா இவையும் ஒரு 10 இசையுடன் பாடவல்லார் அப்படின்லாம் சொல்கிறார். பாட சொல்லியிருக்கார். இப்போ எங்களை மாதிரி இருக்கவாளுக்கு பாட தெரியாது. நாங்கள் பாட ஆரம்பித்தா இங்கே இருப்பா எழுந்து போயிடுவா. அதனால் நாங்கள் இயலாக சொல்லின்னு இருக்கோம். ஆனால் அழகாக சிவன் நாதமுனிகள் ஏற்பாடு பண்ணி வச்சபடி 3000 பாட்டோடையும் இயற்பா இங்கே அரையர் சேவை எல்லாம் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. எல்லா ஊர்லேயும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே வைதிகமான பிரக்ரியா. இந்த வேதத்தில் யாகத்துடைய பிரக்ரியா அப்படியே முடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் முடிச்சிடும். யாகத்தை 5 நிமிஷம் முடிச்சிடுமா? யாக பிரக்ரியை அனுசரித்து மொத்தம் வந்தது. இந்த யாக பிரக்ரியா மொத்தமும் பகவான் ஏற்பாடு பண்ணி வச்சது அப்படின்னு அர்த்தம். ஆஸ்ராவயே திச்சதுரக்ஷரமஸ்துஸ்ரௌ ஷடி சதுரக்ஷரம். அதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது, யாஜ்ஞிகாலாம் சொல்கிறான். இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறான் 4 4 4ன்னு மொத்தம் 17 அக்ஷரம் வழியும். அதுக்கு உபபிரம்மண ஸ்லோகம் ஒன்று. சதுர்பிஷ்ட துவாபியாம் பஞ்சபிரேவச்ச ஹூயதேஜ புனர்த்வாபியாம் சனோ விஷ்ணு பிரசீதத்துன்னு மந்திரம். அது எல்லா யாஜ்ஞிகாலும் மொத்த பேர் எல்லோரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் யாகத்தை ஆரம்பிப்பான். ஏன்னா இந்த 17 அக்ஷரம் உள்ள இந்த மந்திரம் இதுக்கு விஷ்ணு தான் தெய்வம். இது பீஷ்மர் சொன்ன ஸ்லோகம். இது பீஷ்ம ஸ்தவராஜத்தில் அது மொத்த பேரும் சொல்கிறான். அதுதான் சுவாமி தேசிகன் என்ன சொல்கிறார், நீ யஜ்ஞஸ்வரூபம் மட்டும் இல்லைப்பா, ஆதஸ்திவான் மந்திரமயம் சரீரம். யஜ்ஞஸ்வரூபமாகவும் இருக்க, மந்திரஸ்வரூபமாகவும் இருக்க, யாகத்தில் இருக்கக்கூடிய திரவியஸ்வரூபமாகவும் இருக்க. இப்போ பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாகுதம் அக்னி ஸ்வரூபமாகவும் இருக்க. எல்லா ஸ்வரூபமாகவும் நீ இருக்கிறபடினால அப்போது யஜுர்வேதம்னாலே யாகத்தை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கு. ரிக்வேதத்துலாம் பிரதானமாக மந்திரங்கள்லாம் இருக்குது. யாகஸ்வரூபம் யாஜ்ஞிகா காண்டம் அப்படின்னு தானே பெயர் யஜுர்வேதத்துக்கு. அதனால் அதில் பகவான் விஷ்ணுவை பற்றி இத்தனை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் உபநிஷத்தில் அவள் சொல்ல போகிறா. இருந்தால் கூட யஜுர்வேதத்தில் கட்டோபனிஷத்தில் ஸ்பஷ்டமாக இந்த தத்விஷ்ணோ பரமம் பதம் இருக்குது. பரஸ்ய பிரம்மணோ விஷ்ணோஹோ சம்ஹர்த்திருத்தம். பகவான் விஷ்ணுடைய சம்ஹர்த்திருத்தம் விஷ்ணுடைய திருநாமத்தை சொல்லி ஸ்பஷ்டமாக கட்டோபனிஷத்தில் சொல்லியிருக்கு. தைத்திரியத்தில் கேட்கவே வேண்டாம். நான் நாராயண சூக்தத்தில் அழகாக நாராயணபரம் பிரம்ம தத்வன்னாராயணப்பரஹ நாராயணபரோ ஜோதிஹி ஆத்மா நாராயணப்பரஹ அப்படின்னு உபனிஷத்துகள்லாம் பல இடங்களில் சொல்லியிருக்கு. ஒரு சமயம் இந்த பூமி இந்த ஆகாசம் இதெல்லாம் மொத்தத்தையும் தாங்கிறவர் யார் அப்படின்னு ஒரு விசாரம் வந்தது. இது என்ன அது பாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட முடியல. ஏன்னு கேட்டான்னா ஒரு நியத்தமாக போயின்னு இருக்கு. சூரியோதயம் சூரிய அஸ்தமனம், சந்திரோதயம் சந்திர அஸ்தமனம், அதது காலத்தில் நட்சத்திரோதயம் நட்சத்திர அஸ்தமனம் கொஞ்சம் கூட மாறாமல் இன்னும் 50 வருஷத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கெல்லாம் எழுதி வைக்கிறான்னா அந்த ரீதியில் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்குன்னா அப்போ அதில் ஏதோ ஒரு பெரிய சக்தி நியமன சக்தி ஒன்று இருக்குது அப்படின்னு. அப்போது வேதம் சொல்கிறது ஸ்ரீவத்சர் அப்படின்னு ஒரு மகரிஷி ஒருத்தர் இருந்தார். ஸ்ரீவத்ச கோத்திரத்தவா நிறைய பேர் இருக்கலாம். அவர் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாராம். விஷ்ணுனா விதிருத்தே பூமி இதிவத்சஸ்ய வேதனா இராவதி தேனுமதி. விஷ்ணு மந்திரம் அது இராவத்தின்னு ஆரம்பிச்சு. சூயவசி நீமனவேய சஸ்யே வியஸ்கப்னாத்ரோதசி விஷ்ணு ரேதே. ரோதசினா பூமியும் ஆகாசத்தையும் விஷ்ணு தான் தாங்கி பிடிச்சின்னு இருக்கார். தேவ் சதந்தார்க்க நட்சத்திர கம் திசோபூர் மகோததிகி வாசுதேவஸ்ய வீரியேன விதிருதானி மகாத்மனான்னு வேதம் சொன்ன விஷயம் தானே புராணத்திலையும் சொல்கிறது. அதனால் வத்சர் கண்டுபிடிச்சாராம். இது மொத்தத்தையும் ஸ்ரீவத்ச மகரிஷி கண்டுபிடிச்சார். சுவாமி கருணாகராச்சார் சுவாமி அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். வத்சகோத் ஸ்ரீவத்சர். அப்போ இதிவத்சஸ்ய வேதனா அப்படின்னு வரும். இது இங்கே மாத்திரம் இல்லை, இந்த விஷ்ணு தான் இது எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சுட்டு இருக்கார், லோகத்தை எல்லாம் தரிச்சுட்டு இருக்கார்.
அப்படிங்கிறது பல இடத்துல வரும். வைஷ்ணவ்யர்ச்சா சந்தனு ஒரு இடத்துல என்ன வருதுன்னு கேட்டால் வைஷ்ணவீபியாம் ரிக்பியாம் வர்த்தனோர்ஜுஹோதி யஜ்ஞோ வை விஷ்ணு. மறுபடியும் அதான் இந்த வேத பாராயணம் பண்ணுறவர்களுக்கு நான் நிறையா கவலை வந்துடும். யஜ்ஞோ விஷ்ணுன்னு அடுத்தது என்ன சொல்கிறது பிரச்சனை சொல்லுவோம். ஏன்னா திருப்பி வந்திருந்தா என்ன பண்ணுறது, பெரிய திருமொழி மாதிரி ஒரே மாதிரி முடிஞ்சுன்னு இருந்ததுன்னா. வைஷ்ணவீபியாம் ரிக்பியாம்னு வைஷ்ணவருக்கு 2 இருக்குது. அது ஒன்று இதம் விஷ்ணு விசக்கிரமேன்னு, ரெண்டாவது தான் இராவதி தேனுமதி பூதம் அப்படின்னு இந்த 2 இருக்குது. என்ன கேட்டேன்னா யஜ்ஞோ வை விஷ்ணு யஜ்ஞா தேவரக்ஷாகஸ்ய பகந்தி. இந்த யாகத்தை கெடுக்கிறதுக்காக யார் யார் வராளோ அவளையெல்லாம் இவரால் தான் ஒழிக்க முடியுமா, யஜ்ஞத்தினால தான் ஒழிக்க முடியும். யஜ்ஞத்தை கெடுக்கணும்னு வரவாளுக்கு சுபாகுமாரி சென்மாதிரி இருக்கவாளுக்கு அப்போது அந்த யஜ்ஞஸ்வரூபியான பகவானே வந்து யாகத்தை காப்பாற்றுறார். அந்த சுபாகுமாரி ஒழிக்கிறங்கிறத அதை காமிக்கிறது யஜ்ஞோ வை விஷ்ணு யஜ்ஞா தேவரக்ஷாகஸ்ய பகந்தி அப்படின்னு. ராட்சதர்களை இவர் தான் உத்வாசனம் பண்ணுறார், அந்த இடத்த விட்டு கிளப்பி விடுறார் அப்படின்னு வரும். சில சமயம் துஷ்ட நிகிரகம் பண்ணி தர்ம பரிபாலனம் அப்படின்னு பண்ண வேண்டியிருக்கோம். பரித்ராணாய் சாதுனாம் விநாசாயிச்ச துஷ்கிருதாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதில் யார் யாரை எப்படி பண்ணணும், சுபாகோ ஒழிச்சுட்டார் ஆனால் மாரீச்சனை திருத்திட்டான்னு வரும் ராமாயணத்தில். அழகாக விஷயம் தெரியாதவா ஒரு கேள்வி கேட்குறா, அந்த சுபாகோ ஒழிச்ச மாதிரி மாரீச்சனையும் ஒழிச்சிருந்தா பின்னாடி பிரச்சனையே பண்ணிருக்க மாட்டான். அவன் தானே பின்னாடி மாயமானா வரான், பிரச்சனையே ராமாயணமே இருக்க நிம்மதியாக தீர்ந்துருக்குமே, ஏன் பெருமாள் விட்டுட்டார் அப்படின்னா. அப்படி இல்லை, அந்த மாரீச்சன் ராமநாமத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்கான் பின்னாடி. ஆரண்ய காண்டத்தில் வரும் அழகாக. ராவணன் போய் சொல்கிறான், நீ எனக்கு உபகாரம் பண்ணணும் அப்படின்னு ராவணன் கேட்குறான். மாரீச்சன் கேட்குறான், உனக்கு யார் இந்த உபதேசம் பண்ணான்னு கேட்குறான். ஏன்னா உன்னை நாசம் பண்ணுறதுக்காக சொல்லிருக்கான். அப்போ மாரீச்சன் ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறான் ஸ்ரீமத் ராமாயணத்தில், பிரசித்தமான ரொம்ப அழகான ஸ்லோகம். அஜாத்தவியஞ்சன ஸ்ரீமான் பாலஸ்யாம சுபேக்ஷணா. சின்ன வயசில் நான் ராமனை பார்த்தேன் முதல்ல. அஜாத்த வியஞ்சனா, மீசை கூட முளைக்கலை. பாலகா சியாமஹா சுபேக்ஷணா அப்படின்னு ஒரு ராமனை நான் பார்த்தேன்னு சொல்லிவிட்டு 25 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க மாரீச்சன். அந்த ரூபம் அவன் மனசில் இருக்குது அப்படின்னா அந்த ரூபத்தை அவன் மனசில் கொடுத்த பெருமாள் அப்புறம் எதுக்கு அவனை ஒழிக்கணும்? இவர் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி அவனை எதுக்கு ஒழிக்கணும்? வாயில் ராமநாமம் சட்டம் சொல்ல மாட்டான், ராமநாமம் சொல்ல மாட்டான் போல இருக்கு. ராமன் சொன்னாலே பயம். ரகாராதின்னு ராமானி அப்படின்னு வரும், ராயன் கேட்டாலே பயம். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன், முக்கியமான விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன், சமயம் ஆகிடுது. வசோர்தாரா ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்குது. இதுவும் ரொம்ப பிரசித்தமான ஹோமம், கடைசியில் பண்ணுவா அப்படின்னு. இது ஆக்னா வைஷ்ணவியர்ச்சா ஆக்னா வைஷ்ணவியரிச்சம் அக்னா விஷ்ணு சஜோஷ சேமா வர்தந்த்வா அங்கிரா தும்னைர்வாஜே பிராகதம் அப்படின்னு மந்திரம் இந்த ஆரம்பித்து சமக்கங்கள்லாம் கூட இருக்குது. இதில் அக்னிர்வசு தஸ்யைஷாதாரா விஷ்ணுர்வசு தஸ்யைஷாதாரா ஆக்னா வைஷ்ணவியர்ச்சா வசோர்தாரா அஞ்சுஹோதி அப்படின்னு வரும். அக்னிக்கு 2 ரூபம் இருக்கான். கோரான்யா சிவான்யா, ஒன்று கோரம் இன்னொன்று சிவம், மங்களமானது. நமக்கே தெரியும் இல்லையோ, அக்னியில் 2 உண்டு. கோரமான அக்னின்னு ஒன்று உண்டு. மங்களமானவர் நமக்கெல்லாம் விளக்கெல்லாம் தேவை, தலி பண்ணுறதுக்கெல்லாம் பச்சா அக்னி ஹோமாக்னி இதெல்லாம் தேவை. கோரமாக அக்னி கோரமாயிட்டோம்னா நேற்று ஹோட்டலில் ஆன மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் யச்சதருத்ரியன் ஜுஹோதி சதருத்ரிய ஹோமம் பண்ணணும். சதருத்ரிய ஹோமத்துக்கு அந்த மந்திரத்துக்கு வேதத்தில் ருத்ரம்னே பேர், ருத்ரபாகம். நமஸ்தே ருத்ரமன்யவேன்னு ஆரம்பிக்கும். எய்வாசிய கோரா தனு ஸ்தாந்தேன சமயதி, அந்த கோரமான முகத்திலேருந்து சமணம் பண்ணலாம். யத்வசோர்தாரா அஞ்சுஹோதி, வசோர்தாரா ஹோமம் பண்ணணும். அப்போது அக்னி பிரசன்னமாக இருப்பார். எய்வாசிய சிவா தனு ஸ்தாந்தேன பிரீணாதி, அந்த வசோர்தாரா ஹோமத்துக்கு விஷ்ணு தான் தேவதை, சதருத்ரிய ஹோமத்துக்கு ருத்ரன் தேவதை. இந்த 2 சேர்த்து பண்ண சொல்லியிருக்கு. இந்த கோரமான முகத்தை போக்கடிக்கணும், சாந்தமான முகத்தை சாந்தமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதாக இது 2 சேர்த்து பண்ண சொல்லியிருக்கு. அதில் இந்த வசோர்தாராவில் வந்து சிவனுக்கு பிரதிநிதியாக தான் அக்னி வர. ஏன்னா ருத்ரோவா யஷா எது அக்னின்னு உண்டு. சிவனையும் ருத்ரனையும் அக்னியும் ஒன்றா சொல்கிறது உண்டு, பல இடத்துல உண்டு. அக்னி ஸ்வரூபமாக இருக்கார் அப்படிங்கிற ரீதியில். அதனால் இந்த மாதிரி ரீதியில் பார்த்தோன்னா யாக சம்ரக்ஷணம் மொத்தமும் பண்ணிட்டு இருக்கார் பெருமாள். அவருடைய நாமஸ்மரணமே யாக சம்ரக்ஷணம் பண்ணுறதுங்கிற அப்படினால தான் நாச்சியார் வந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை சொல்லி தூயோமாய் வந்து நாம் தூமலை தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் போதுருவான் நின்றனும் தீனில் தூசாம் பாவை நோன்பு கூட நன்னா நடக்கணும்னா அவனுடைய நாமத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நாச்சியார் சாதிக்கிறார். அந்த மாதிரி ரீதியில் யஜுர்வேதத்தில் இன்னுமே ஸ்பஷ்டமாக பல இடங்களில் பகவான் விஷ்ணுவனுடைய பரத்வத்தை சொல்லியிருக்கிறது. அடியன் சுருக்கமாக யதாமதி விஜாபனம் பண்ணிக்கிறேன். புனப்புனக இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரணாம தன்யவாதங்களை சமர்ப்பிக்கிறேன். எந்த வேத ஞானிகள் எல்லாருக்கும் அடியன் தன்யவாதங்களை சமர்ப்பிக்கிறேன். தா விஷ்ணோ பாஹீத்யாக யஜ்ஞோ வை விஷ்ணு யஜ்ஞஸ்ய திருத்யை பாஹி யஜ்ஞம் பாஹி யஜ்ஞபதிம் பாஹி மாய் யஜ்ஞநியமித்யாக யஜ்ஞாய யஜமானாய ஆத்மனே தேபிய ஏவாசி சமாசாஸ்தேனா ஆர்த்தியை யஜ்ஞத்துக்கும் தேவன் நடத்துகிற கைங்கரியத்துக்கும்
எஜமானனுக்கும் எங்கள் மாதிரி கூட இருக்கவாளுக்கும் எல்லாருக்கும் ஆசிஷத்தை கொடுத்து கொண்டு பகவான் விஷ்ணு இருக்காருன்னு சொல்கிற விஷ்ணு மந்திரம் பெருமாள் சாட்சாத்தா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லி விடைபெறி தாசன். சர்வ வேதாட்சரங்களும் ஸ்ரீமன் நாராயணனை தான் குறிக்கிறது, கிருஷ்ணனை தான் குறிக்கிறதுன்றதுனால தான் வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா அப்படின்னு. அப்பேற்பட்ட வேதங்களில் முதல்ல ரிக்வேதம் அப்படிங்கிறது ஸ்தோத்திரபரமாகவே அமைஞ்சிடுது. அந்த விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்படிங்கிறதுனால அது வேறு வேதமே சொல்கிறது. பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு வயிறு ரொம்ப நிறைய சாப்பாடு போடுங்கோ, பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணுங்கோ, அம்சை பண்ணுங்கோ அப்படிங்கிறது. எப்படி சாப்பாடு போடுறதுன்னா, உலகமுண்ட பெருவாயனுக்கு கொண்டு போய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தை முழுங்குறவனுக்கு நம்ம கொண்டு போய் ஒரு படி சக்கரை பொங்கலை கொண்டு போய் அம்சை பண்ணுறோம், ஒரு படி பிரசாதம் ஏதோ அம்சை பண்ணுறோம்னா அது போராதே வயிறார அப்படின்னா அது எதிரான பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் அந்த பிரசாதம். தமுஸ்தோதார பூர்வியம் யதா விதருதஸ்ய அப்படின்னு அங்கே இந்த ரிக்கே சொல்கிறது. இப்போ பகவானுடைய வயிறை எதால அப்படின்னா ஸ்தோத்திரத்தினால, அதுதான் ரிக்வேதம் ஸ்தோத்திர பரமா. அந்த எம்பெருமான ஆராதனம் பண்ணுறது தான் யஜுர்வேதம் அப்படிங்கிறதுனால அந்த ஆராதனம் பண்ணினா எல்லாருக்கும் சம்சார கட்டு அவிழ்ந்துடும். எல்லா ஜீவாத்மாக்களும் கண்ணுக்குட்டி மாதிரி, கட்டப்பட்ட கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது பந்தப்பட்டு. அதை விடுதலை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் வரா, வந்து என்ன பண்ணுறான்னா அந்த கண்ணுக்குட்டிகளை அவுத்து விடுறா. அது குபீர்னு பாஞ்சு போய் பகவானாகிய தாய் பசுக்கிட்ட போய் வயிறார பால் குடிக்கிறது. அப்படி நீங்கள் இந்த யஜுர்வேதத்தினுடையதான ஆதியிலேயே வரும். பாயவஸ்தை உபாயவஸ்தை அப்படிங்கிறதுனாலே அந்த கன்றுகள்லாம் கட்டப்பட்ட கன்றுகளெல்லாம் அவிழ்த்து விடுங்கோ. எதுக்காகனா சிரேஷ்ட தமாய கர்மனே அப்படிங்கிறது என்னன்னா அந்த பகவானுடையதான யஜ்ஞம். எது யஜ்ஞம் அப்படின்னா ஆண்டாள் சொல்கிற திருப்பாவை நோன்பு தான் யஜ்ஞம். ஏன்னா யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மின்னு வேறு பகவான் சொல்கிறதுனால பகவானுடைய திருநாமங்களை ஜபம் பண்ணிட்டு கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறதே பெரிய சிரேஷ்டதமாய கர்மம். ரொம்ப சிரேஷ்டதமமான கர்மா எதிரானா பகவானுடைய பேரை சொல்கிறது அப்படின்லாம் யஜுர்வேதமாக இருக்கிறதுனால, ஆதியிலேயே இருக்கிறதுனால இது பூரா யாகத்தை பற்றியே சொல்கிறதுனால சுவாமியை யாகத்தில் வரக்கூடிய விஷயத்தையே சொல்லிட்டு வரார். பின்னாடி கர்மகாண்டங்கள் அப்படின்னு வரைச்சு அதில் எல்லாம் விஷ்ணுவுடைய பரத்துவம் தான் சொல்ல போகிறார். நம்ம கேசவ சுவாமியாஜி அப்படிங்கிறவர் தீட்சிதர், அவர் வந்து சொல்ல போகிறார். இருந்தாலும் நீங்கள் யஜுர்வேதம்னு சொல்லியாச்சுன்னா யஜ்ஞத்தை தானே சொல்ல முடியும். அது எந்த விதமான யாகங்கள்னா அங்கே சில பேர் பெரிய பெரிய பட்டாச்சாரியர்களாக இருக்கிறவா, இல்லை சில வைதிகர்கள் ஹோமங்கள் மூலமாக அக்னி மூலமாக கொடுக்குறா இல்லையா, இது ஒரு ஹோமம், இது ஒரு யாகம். என்னடனா மந்திரத்தையோ அல்லது பகவத் விஷயத்தையோ அவர் சொல்ல காதுகளாகிய தொன்ன வழியாக நம்ம ஜீவாத்மாக்குள்ளே போய் இறங்குறது அப்படின்னா அந்த ஜீவாத்மா உள்ள இறங்கலை, உள்ளே இருக்கிற அந்தர்யாமியான பகவான் வரைக்கும் போகிறது. அதுதான் அவர் சொல்லிட்டு வரைச்சவே நாராயண பரம் பிரம்மன் ஆரம்பித்தார். அந்தர் பகிஷ்டதத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துடன்லாம் ஆழ்வாரும் அப்படியே சொல்கிறார். இப்போ எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற பகவானை எந்த விதத்தில் சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னா யாகத்து மூலமாக தான் சந்தோஷப்படுத்த முடியும். யாகம்ன்றது 2 விதமான யாகம் இருக்குது. அக்னியில் பண்ணுற யாகம் ஒன்று, மற்றொன்று என்னடனா இங்கே வயிற்றில் இருக்கக்கூடிய காட்டராக்னிங்கிறதான ஒரு அக்னி இருக்குது. அந்த அக்னிக்கும் ஆகுதி கொடுக்கணும். எதுனா அன்னதானம் அல்லது ததியாராதனம் அல்லது சமாராதனம். அதுவும் அடியார்களுக்கு நடக்கக்கூடியதான பிரசாதம் அப்படிங்கிறத கொடுக்கறச்சே அது பகவான் உள்ளே இருக்கிற அந்தர்யாமியை சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிறதுனால இதுக்கு அனுயாகம் அப்படின்னு பேர். அப்பேற்பட்டதான செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும்னு சொல்லச்சே செவிக்கு உணவு தான் உள்ளே இருக்கிற அந்தர்யாமியான பகவானுக்கு நிறைய சாப்பாடு, புஷ்டியான சாப்பாடு, நிறைய அந்த விஷ்ணுவுக்கு சாப்பாடு போடுங்கோ, நிறைய பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்னா இது மாதிரி பகவத் விஷயங்களை சொல்லி கேட்கணும். அதில் வேத மந்திரங்கள் அப்படின்னு சொல்லச்சே நமக்கு புரியாது, மந்திரங்கள் புரியாது, கேட்டால் மங்களகரமாக இருக்கும், சாந்தியாக இருக்கும். ஆனால் இதை மாதிரி அர்த்தங்களை சொல்லி அதில் இருக்கக்கூடிய சாரதமமான விஷயம் பகவான் விஷ்ணு தான் அப்படிங்கிறத காட்டுறா. அதுவும் புருஷ சூக்தம் அப்படிங்கிறது 4 வேதங்கள்லையும் வரக்கூடிய விஷயம், 4 வேதத்தையும் சொல்லக்கூடிய ஒரே சூக்தம். அதில் புருஷ சூக்தம் இந்த உலகத்தை எவன் ஒருத்தன் படைத்தானோ அவன் எப்பேற்பட்டவனா, சகசிர சீரிஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாத், 1000 கைகள் 1000 திருவடிகள் 1000 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய 1000 சிரசுகள்னு கொண்டதான நமோஸ்து அனந்தாய சகசிர மூர்த்தையேன்னு இருக்கக்கூடிய ஒரு பரமாத்மா அவன் தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணினான் அப்படின்னா அப்போ அவன் தான் காரணபூதன். அதனால் காரணம் து தேயகான்னு சொல்லும்படியா அவனை தான் நம்ம தியானம் பண்ண மார்க்கத்தினால தான் தேயோ நாராயண சதான்னு வியாசாச்சாரியர்களும் நமக்கு காட்டி கொடுக்குறார். அப்பேற்பட்டதான ஸ்ரீமன் நாராயணனே யஜுர்வேதத்திலையும் சொல்லக்கூடிய ஒரே பரபிரம்மம் அப்படிங்கிறத நம்ம நாவல் பார்க்கும் வாசுதேவாச்சாரியார் மூலமாக நம்ம கேட்குற பாக்கியம். அதுக்கடுத்து சாமவேதம் கேட்க போகிறோம். ரொம்ப பெரிய விஷயம் அது. ஆனால் எதுதான் பெருசு இல்லை, எல்லாம் பிருகத்தே விஷ்ணு, எல்லாம் பிருகத்தான இந்த விஷ்ணுவை குறித்ததாக இருந்தால எல்லாமே பெருசு. அப்பேற்பட்டதான சுவாமி ரொம்ப அற்புதமாக நமக்கு யஜுர்வேதத்திலேருந்து காண்பிச்சு கொடுத்தார் அந்த பகவத் தத்துவத்தை. பொதுவாக மந்திரங்களை சொல்லி சொல்லி உபன்யாசம் பண்ணி கேட்குறதுங்கிறது இப்படி கேட்டால் தான் உண்டு.
ஏன்னா பாகவத ராமாயண ஸ்லோகங்கள்லாம் வேதஸ்ய உபபிரமணார்த்தாய அப்படின்னு சொல்லும்படியாக வேதத்துக்கு உபபிரமணம் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மாமரம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாமரத்தை யாரும் கவனிக்க மாட்டோம். யாரோ செடி வச்சவனா நட்டுட்டு அதுக்கு தண்ணீர் விட்டு வளர்ப்பான். ஆனால் நமக்கெல்லாம் என்ன வேணும்னா மாம்பழம் வேணும். அந்த மாம்பழத்துலேயும் ஜூஸ் வேணும். ஜூஸ் ஆக்கி கொடுத்துட்டா நிம்மதி. இந்த நார் கொட்டை அதில் இருக்கக்கூடிய தோல் போன்றவர்களாம் இல்லாத ஜூஸாக கையில் கொடுத்துட்டா மடக்குன்னு நம்ம எப்படி சாப்பிட்டுடலாமோ குடிச்சிடலாமோ அதை மாதிரி நமக்கு பாகவத புராணம் நமக்கு கிடச்சிது. நிகம கல்பதரோர் கலித்தம் பலம் அப்படின்னு அப்பேற்பட்டதான பாகவதாதி புராணங்களுக்கெல்லாம் எதிர ஆதாரம்னா மாமரம் மாதிரி சொன்னோமே, அந்த மாமரம் மாதிரி இருக்கிறது வேதம் அப்படின்னு சொல்லிட்டோமானா அப்பேற்பட்ட மரம் இருந்தால் தான் பழமும் அதனுடைய சாரும் நமக்கு கிடைக்கும். அதை மாதிரி இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் இதிகாச புராணங்களில் சொல்லப்படுறதா இருந்தாலும், ஆனால் அந்த வேதத்தினுடைய மந்திரங்களை சொல்லி நம்ம ரங்கநாதரை தான் சொல்கிறது, நம்ம ரங்கநாதனை தான் சொல்கிறது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறத கேட்கறதுக்கு நம்மளாம் மகாபாகியம் பண்ணியிருக்கோம். அப்பேற்பட்ட சுவாமிக்கு யதாசக்தி இருக்கிற மரியாதை பண்ணி அதை அனுபவிக்கலாம். प्रजया पशुभ्यं नमः